காதல் கலப்பு திருமணம் செய்து கொண்ட மணமக்களுக்கு எம்எல்ஏ விஜி ராஜேந்திரன் மற்றும் தேவர் திருமகனார் திரைப்பட புகழ் கதாநாயகன் ஜே.எம். பஷீர் குடும்பத்தார் மற்றும் மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள், பத்திரிகையாளர்கள், உறவினர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். சமூக ஆர்வலர் என். மாபாஷா என்கிற பாஷாபாய் எம். யாசின் தம்பதியினரின் மகள் எம். கதிஜா பானுவுக்கும், தேவன் ஜெயஸ்ரீ தம்பதியினரின் மகன் டி. பிரகாஷுக்கும் திருமண வரவேற்பு நிகழ்ச்சி திருவள்ளூரில் உள்ள திருமுருகன் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. முன்னதாக புனித பிரான்சிஸ் சலேசியர் ஆலயத்தில் காதல் கலப்பு திருமணமும், அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற வரவேற்பு நிகழ்ச்சியில் திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் விஜி ராஜேந்திரன் மற்றும் தேவர் திருமகனார் திரைப்படத்தில் நடித்து புகழ்பெற்ற கதாநாயகனும் பிரபல நடிகருமான ஜே.எம். பஷீர் தனது குடும்பத்தாருடன் கலந்து கொண்டு மணமக்களை ஆசீர்வதித்தார். திரைப்பட கதாநாயகனும் திமுக சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவில் மாநில துணைச் செயலாளராகவும் இருந்தாலும் சமூக ஆர்வலரின் இல்ல திருமண விழாவில் குடும்ப உறுப்பினர்களைப் போல் வரவேற்பு நிகழ்ச்சியில் முழுவதும் அமர்ந்து சிறப்பித்தது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் பாமக மாநில நிர்வாகி பாலா என்கிற பாலயோகி, முன்னாள் நகர்மன்ற தலைவர், தாவேகா நிர்வாகி கமைண்டோ பாஸ்கரன் மற்றும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவர்கள், செவிலியர்கள், ஊழியர்கள் மற்றும் வழக்கறிஞர்கள், பத்திரிகையாளர்கள், சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் மற்றும் இருவீட்டார் உறவினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர். மணமகன் கிறிஸ்தவ சமுதாயத்தையும் மணமகள் இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் இருவரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டதால் இந்த கலப்பு திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் திருவள்ளூர் பகுதியில் உள்ள பெரும்பாலான பொதுமக்கள் மணமக்களை நேரில் வாழ்த்தியது குறிப்பிடத்தக்கது. இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சிக்கன் பிரியாணியும் வழங்கப்பட்டது. வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுந்தான் பேரு விளங்க இங்கு வாழணும். சோழவனத்தில் ஒரு சோடி குயில் போலத்தான் காலம் முழுக்க சிந்து பாடணும். ஒண்ணுக்கொண்ணு பக்கத்தில பொண்ணு புள்ள நிக்கையில கண்ணு படும் மொத்தத்தில கட்டழக அம்மாடி என்ன சொல்ல 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுந்தான் பேரு விளங்க இங்கு வாழணும். சோழவனத்தில் ஒரு சோடி குயில் போலத்தான் காலம் முழுக்க சிந்து பாடணும். உசில மணியாட்டம் உடம்பத்தான் பாரு, தெருவில் அசஞ்சாடும் திருவாரூர் தேரு. ஓம குச்சி போல் புடிச்சாரு தாரம், தாவி அணைச்சாக்கா தாங்காது பாரம். இவரு 7 அடி நடக்கும் ஏணியடி, நிலவை நின்னுக்கிட்டே தொட்டிடுவார் பாரு. மனைவி குள்ளமணி உயரம் 3 அடி, இரண்டும் இணைஞ்சிருந்தா கேலி பண்ணும் ஊரு. ரெட்ட மாட்டு வண்டி வரும்போது நெட்ட குட்ட என்றும் இணையாது. இந்த ஒட்டகந்தான் கட்டிக்கிட குட்ட வாத்த புடிச்சா 100 வருஷம். 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுந்தான் பேரு விளங்க இங்கு வாழணும். ஒண்ணுக்கொண்ணு பக்கத்தில பொண்ணு புள்ள நிக்கையில கண்ணு படும் மொத்தத்தில கட்டழக அம்மாடி என்ன சொல்ல 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுந்தான் பேரு விளங்க இங்கு வாழணும். புருஷன் பொஞ்சாதி பொருத்தந்தா வேணும், பொருத்தம் இல்லாட்டி வருத்தந்தா தோணும்.
அமைஞ்சா அது போல கல்யாணம் பண்ணு, இல்ல நீ வாழு தனியாளா நின்னு. முதலில் யோசிக்கணும், பிறகு நேசிக்கணும், மனசு ஏத்துக்கிட்டா சேர்த்துக்கிட்டு வாழு. உனக்கு தகுந்தபடி குணத்தில் சிறந்தபடி இருந்தா ஊரறிய மாலை கட்டி போடு. சொத்து வீடு வாசல் இருந்தாலும் சொந்தம் பந்தம் எல்லாம் அமைஞ்சாலும் அடவுள்ள ரெண்டு வட்டா விட்டா கல்யாணம் தான் கசக்கும் 100 வருஷம். 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணும் தான் பேரு விளங்க இங்கு வாழணும். சோழவனத்தில் ஒரு சோடி குயில் போலத்தான் காலம் முழுக்க சிந்து பாடணும். ஒண்ணுக்கொண்ணு பக்கத்தில பொண்ணு புள்ள நிக்கையில கண்ணு படும், மொத்தத்தில கட்டழக அம்மாடி என்ன சொல்ல. 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணும் தான் பேரு விளங்க இங்கு வாழணும். சோழவனத்தில் ஒரு சோடி குயில் போலத்தான் காலம் முழுக்க சிந்து பாடணும்.